கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தேதி தான் எங்க காவல் நிலையம் இரணியல் காவல் நிலையம் வந்து நம்ம சிஎம் மெடல் வாங்கிச்சு. அதனால சென்னைக்கு போக வேண்டியதாக இருந்தால் அன்னைக்கு வர முடியாமல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா எப்படியாவது வரணும் அப்படின்ட்டு நான் ஃபாதர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த வாய்ப்பை அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பா ஆலயம் இல்லா ஊரில் குடியிருக்காது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அதுபோல இந்த பல்லவளை ஊர் பொதுமக்கள் உங்களுக்கு ஒரு அழகான ஆலயம் கிடைத்துள்ளது. இது கடந்த நான் ஒரு 2 ஆண்டுகளா அடிக்கடி ஜனங்கள்ல வர்றது உண்டு. ஸ்போர்ட்ஸ்ல அப்பப்போ கால்கை அடி வாங்கிட்டு பின்னாடி தடவரைக்கு போவேன் சங்கத்தை. அப்போ இந்த ஆலயம் கீழே பேஸ்மெண்ட்ல இருந்த பழைய ஆலயத்தை இடிச்சுட்டு பேஸ்மெண்ட்ல இருந்துகிட்டே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவ்வளவு குயிக்கா மிக அருமையான ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கீங்க. இந்த ஆலயம் மேலெழும்புவதற்கு உழைத்த அனைத்து நல்லுறங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொழுதில் பெரிதுவர்க்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதால் என்ற வள்ளுவன் மாண்புகள் வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க நமது இந்த பெரியவர்கள் அனைவரும் தங்களது பிள்ளைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்கும் இந்த தருணத்தில் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற தருணங்கள் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு இந்த சமயத்தில் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு செல்கின்றேன். நிறைய கண்டனம் உண்டு, இருந்தாலும் எல்லாமே போர் அடிச்சிடும். ஏன்னா எந்த ஊர்ல போனாலும் இப்போ இந்த மாதிரி டைம்ல யாரும் எடுக்க முடியாது, ஆட்களை ஸ்டேஜுக்கு கூட்டு வர முடியாது. ஸ்டேஜ்ல இருக்கிற ஆள் தான் இருக்கும், முன்னாடி சேர் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா சீரியல் அவ்வளவு பட்டு ஜோரா போயிட்டு இருக்கோம். கையல்மாங்க, 3 முடிச்சுமாங்க, மல்லிகை அப்படின்ட்டு எல்லாம் பெண்கள் பேரா இருக்கும். அவ்வளவு சீரியலும் ஆனா மாமியாரை மறுமொழி போட்டு தகுந்த அந்த சீரியல்ல ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். அப்படி சீரியல் எல்லாம் போயிட்டு ஆனா ஆள் மட்டும் தாங்க இருக்கும், ஆனா மைண்ட் எல்லாமே சீரியல்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இவ்வளவு பேர் இருக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதனால எல்லாருமே சீரியல் இருந்தாலும் நாளைக்கு காலையில 2வது ரவுண்ட் வரும். அப்போ ஏன்னா முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி 5 நிமிஷம் 2வது ரிப்பீட் போட்டு தான் அதனால வரும். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படி பார்த்துடலாம். ஆமா, அதனால இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவ்வளவு பேரை பார்க்கறதே ஒரு பெரிய அபூர்வம் தான். சமீப காலங்களில் நிறைய நம்ம மக்கள்ல ஒரு கல்ச்சரல் சேஞ்சஸ் மட்டும் நம்ம பேசலாங்க இருக்கிற நிறைய நம்ம கல்ச்சரல் சேஞ்சஸ் மட்டும் தான் இப்போ பெரிய அளவில் போயிட்டு இருக்குது. எங்க சப்ஜெக்ட்ல நிறைய போதை விழிப்புணர்வு அது இது டிராபிக் நிறைய சொல்றதா இருந்தாலும் இப்போ வந்து ஜெனரலா உள்ள ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போறேன். முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுல 10 பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க அசால்ட்டா இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்க 1.5 பிள்ளைங்க பத்து வைக்க முக்கினா ஒரு பிள்ளைங்க 1.5 பிள்ளைங்க பத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாம் பயந்து நம்ம சொல்ற பிள்ளைங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய பேரண்ட்ஸ் அப்படித்தானே. கலை தடுத்துருவேன், தூக்கு போட்டுருவேன், கையை வெட்டிடுவேன் அப்படின்ட்டு ஆம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருக்கு, பொண்ணு பிள்ளைங்க அப்படிதான் என்ன பண்ணுது உங்களை பயமுறுத்துறாங்க. ஒரு பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லை. வீட்டுக்கு காலேஜோ ஸ்கூலுக்கோ பிள்ளைங்க போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு முன்ன யூனிஃபார்ம் ஒரு சைடுல போதும், பையன் ஒரு கடையில போதும், வந்ததும் என்ன பண்றாங்க அப்பா அம்மா செல்போன் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க. அப்படிதானே. செல்போன் இல்லாம செல்போனோட தான் பறக்குது பிள்ளைங்களை. இப்போ தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ இல்லையோ, புட்டி பால் கொடுக்கறதுக்கு முன்ன என்னது செல்போனை ஊட்டுறீங்க. அந்த சீரியல் அந்த செல்போன்ல பாட்டை போட்டு விட்டாதான் அந்த பிள்ளையே பால் குடிக்க எல்லாம் சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாரும் நம்ம பாம்பு அங்கங்க நெளிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பார்த்துருப்பீங்க, கடைகள் ஷாப்பிங் இடங்கள் வெளி இடங்கள்ல போறீங்கன்னா ரோட்ல நிறைய பாம்பு நெளிஞ்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? எந்த பாம்பு? டாஸ்மாக் போட்ட பாம்பு அங்கங்க ரோட்டை அளந்துட்டு போகும். ஆண்கள் அப்படி பாம்பு மாதிரி இருந்ததுன்னா அதுதான் அடிக்ட் இல்ல, செல்போனுக்கு அடிமையா இருக்கிறது அதுவும் ஒரு வகையான அடிக்ட் தான், அதுவும் ஒரு போதை தான். அந்த செல்போனை விட்டுட்டு நாம 1 நிமிஷம் நகல முடியாம எல்லாம் அதை விட்டு அந்த யூடியூப்ல அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயங்களை செல்போன்ல இருந்து அதை விட்டு நீங்க நடந்து போக முடியலன்னா அதுவும் நீங்க ஒரு வகையான அடிக்ட் தான். நீங்களும் ஒரு போதை அடிமை போன்ற ஒரு நிலைமையில தான் நமது மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இனி வரும் காலங்கள் எல்லாமே நம்ம இளைஞர் கையில தான் இருக்குன்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா உலக அளவில் அதிக இளைஞர்களை கொண்ட அதான் பவர்ஃபுல் யூத் வந்து இருக்கிறதே நமது இந்தியாவில தான். இந்த பவர்ஃபுல் யூத் அதிகமா இருக்கிறதுனால தான் உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து பயப்பட்டு இருக்காங்க. ட்ரம்ப் பல வகையில நம்ம இந்தியாவை மிரட்டி பார்த்தாப்ல, பல டாக்ஸ் 50% டாக்ஸ் போட்டு நம்ம இந்திய பொருட்களுக்கு ஏற்றுமதிக்கு டாக்ஸ் போட்டு இருக்கிறாப்ல. கடைசியில் இப்போ மோடி ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அங்க சிக்னல் கொடுத்துட்டாப்ல. அப்படி அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவை பார்த்து வெளிநாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படும் ஒரு விஷயம் என்னன்னா பவர்ஃபுல் யூத் நம்மகிட்ட தான் இருக்குது. ஜப்பான் எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ல கொடியேற்றி வளர்த்ததோ அங்க பவர்ஃபுல் யூத் இப்போ 52% தான் இருக்குது. அதே இது ரஷ்யாவில் 54% தான் இருக்குது. அதே போல அமெரிக்காவில் 56% தான் இருக்குது. சைனாவில் உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் சண்டைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற சைனாவில் 68% தான் இருக்குது. ஆனா இந்தியாவில தான் 64%, நம்மகிட்ட 58% சைனாவில் இருக்குது. நம்மகிட்ட 64% பவர்ஃபுல் யூத் இருக்கிறோம். இவ்வளவு பவர்ஃபுல் யூத் இருக்கிறதுனால ஈஸியா நம்ம தொழில் வளங்கள் எதுவா இருந்தாலும் நாம அந்த இளைஞர்களின் கையில நம்ம கொடுத்தோம்னா ஈஸியா முன்னேற முடியும் ஒரு நாடு. அந்த இளைஞர் பட்டாளத்தை நாம ஈஸியா புல் டவுன் பண்ணி அதாவது பின்னோக்கி நம்ம நாட்டை கொண்டு போனா ரொம்ப ஈஸி. இளைஞர்களை சிதைச்சா போதும். அப்படித்தான் ஒரு விஷயம் நமது நாட்டில் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அப்படி என்ன விஷயம்னா இந்த போதை போன்ற ஒரு விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நாமளும் நம்ம பிள்ளைங்க இந்த போதை விஷயங்களுக்கு அடிக்டாக இருக்கு. ஒரு பிள்ளை 1.5 பிள்ளை வச்சுட்டு உங்களால கண்டிக்க முடியல. அவனுக்கு எனக்கு இப்போ R15 எடுத்தாரியா அப்படின்ட்டு அப்பதான் ஸ்கூலுக்கு போவாங்க. அவருக்கு லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு யாரும் பாக்குறது இல்ல. R15 நல்ல
எபிசெட் எடுத்து கொடுத்தாதான் அவன் என்ன பண்ணுவான், வெளியே போவேன்னு சொல்றான். அப்படி ஒரு நம்ம பிள்ளைங்க இருக்குது. முதல்ல பிள்ளைங்களுக்கு நல்லா 18 வயசு வந்ததும் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு அவங்க சொந்த காசுல சம்பாதிச்சு நீ வாங்கு அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. பிள்ளைங்களுக்காக பயந்து நீங்க குனிய பிள்ளைங்க உங்களை மிரட்டிட்டே தான் இருப்பாங்க. 6 சாவு 60 சாவு. அதனால நீங்க பிள்ளைங்களுக்கு பயந்து நீங்க காலம் தள்ளவே முடியாது. அதனால தைரியமா உங்க பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்களுக்கு வந்து இந்த இளைஞர் பட்டாளம் நமக்கு அதிகப்படியான பவர்ஃபுல் யூத் இருக்கிற இந்த பவர்ஃபுல் யூத்தை சிதைக்கும் வகையில் இந்த போதை விஷயங்கள் இருக்குது. இதை வந்து இந்த போதை பழக்கங்கள் முன்னாடி நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சாராயம் தான் தெரியும். அந்த சாராயம் கவர்மெண்டே நம்ம கொடுத்துட்டு இருப்போம். அந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் 800 போய் இப்ப அதெல்லாம் தாண்டி கஞ்சா வந்துருச்சு. கஞ்சாவில இருந்து இப்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆட்டு, அதாவது சிந்தடிக் ட்ரக்ஸ் நிறைய ஹெராயின், மெத்தமிட்டமின் இது போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட் உள்ள உப்பு வகைகள் நிறைய இப்ப பழக்கத்தை வந்துருச்சு. நாங்களும் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டு கள்ளம்பரிசா காப்பாம்பரிசா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடுபலி ஆட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாங்க ஒரு வகையில ஒரு நேரம் படிச்சோம்னா அவன் ஒரு வகையில செல்போன் மூலமா ஆன்லைன் மூலமா ஏதோ ஒரு வகையில அந்த திருட்டுத்தன வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இருக்கிற ஒழுங்கா இருந்தா சிறக்கிற ஒழுங்கா சிறப்பான மாதிரி நாம நம்ம பிள்ளைங்க ஒழுங்கா நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம்னா அந்த எந்த கெட்ட பழக்கங்களும் மேக்சிமம் வராம பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அடுத்த ஜெனரேஷனை எப்படி கடத்தி கொண்டு போறது அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி போட்டு இருக்குது. நாங்க வந்து 25 வருஷம் இந்த சர்வீஸ்ல நான் ஆரம்பத்துல வந்த காலத்துல இப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் பார்க்கும்போது நிறைய டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. நம்ம சமூகம் சொசைட்டி அந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு போயிடுச்சு. அதுவும் இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப நம்ம மாறிட்டோம். உணவு கலாச்சாரமா இருந்தாலும் சரி, உடை கலாச்சாரமா இருந்தாலும் ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். உடை கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடிலாம் அதுக்காக நம்ம வேஷ்டி சத்தம் சாரியும் பாவட தாவணி போட்டு வாங்கினதில்ல. உலக அளவுல சுடிதார் என்பது ஒரு சேஃப்டியான ட்ரெஸ் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. சுடிதார் போட்டுட்டு இருந்த மக்கள் அப்படியே டாப்ஸ் போயிடுச்சு. டாப்ஸ் எல்லாம் போய் அதுக்கடையில லெகின்ஸ் ஒண்ணு வந்துருச்சு. அது போட்டுக்கா போடலாம் ஆள் கலர்லயே இருக்கும். அது எப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியல. அந்த டாப்ஸ் கிழிச்சு மேல போயிடுச்சு. அது ஒரு கடையில போயிட்டு இருக்கு. அப்படியே உடைகள் கலாச்சார விஷயங்கள் இல்லைன்னா ஒண்ணு ரோட அவ்வளோத்தையும் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சுடிதார் இருக்கு. அப்படி பெண்கள் ஆண்களை விட்டா எங்களுக்கு நாங்க உங்களுக்கு சளைத்தவர்கள் அப்படி இல்லை. நம்ம தம்பி பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் இருக்கா. அவன் முடி பணமத்தை சூப்பி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முடி வச்சிருப்பான். பணம் பாத்துருக்கீங்களா? அது சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தெரியும். ஒரு கொட்டை எடுத்து சுட்டு சாப்பிட்டு விட்டாச்சுன்னா இப்போ உள்ள பசங்க தலையை பார்த்தா தெரியும். அப்படியே பிரஸ் பண்ற இருப்பாங்க. அவன் பிரஸ் அதுக்கு மேல போட்டிருப்பான். தெரிஞ்சுட்டு பஸ்ல கையை மேல போயிட்டான் அவ்வளவுதான். உள்ள போட்டு என்ன ஜட்டின்னு அங்க எவ்வளவு தெரியும். கட்டெக்ஸ் கீழே தான் இருப்பான். லோகிப்புமா அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுப்பான். பேண்ட் பென்சில் பிட்டு ஒரு பேண்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம். கீழே காலில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். எப்படா போட்டாங்க அவர் ஒரு பயில பிடிச்சி கூப்பிட்டு கேட்டா பிளாஸ்டிக் கவரை போட்டுட்டு உள்ள போடுவாங்க. சரி அப்ப எப்படி கலத்துவாங்க? ஒரு இடுப்பு பிடிச்சி விடுவாங்க, ஒரு பேண்ட் பிடிச்சி இருப்பாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு ஒரு அவன் பேண்ட் துணியை எடுத்து கலப்பி துவைப்பா என்னங்கிறத நீங்களே பாத்துக்கங்க. அப்படிதான் நம்ம அடுத்த தலைமுறை இருக்கு. உணவு விஷயங்கள் உணவு எடுத்துக்கிட்டா நைட் ஆனா இப்ப கிச்சன்ல ஸ்கல்ஸ் கலாச்சாரம் வந்துருச்சு. நைட் ஆனா எந்த வீட்லயும் அடுப்பு எரிகிறது இல்ல. எல்லாம் சாயந்தரம் ஆனா 2 பீஸ் சிக்கன் பீஸ் 2 உள்ள இறங்கணும், 2 புரோட்டா பீஸ் இறங்கினா தொண்டைக்குள்ள இறங்கணும்னு சொல்லுது நம்ம பிள்ளைங்களுக்கு. இந்த பீஸை தின்னு பீஸ் போய் கிடக்கிறாங்க நிறைய பேர். பாதி பேர் பீஸ் போய் அலையிறது தெரிய மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்களுக்கு. ஆனா 19 வயசுல இவன் ஆம்பளை மட்டும் பொம்பளை மட்டும் 19 வயசுல ஓடி போயிட்டு 25 வயசுல டைவர்ஸ் ஆயிருந்தாங்க. அப்படின்னா நிறைய பேர் இப்ப எங்க ஸ்டேஷன்ல கூட கூட்டமா அலையுது. அந்த ஃபேமிலி கோட்லாம் பாத்தீங்கன்னா நிறைஞ்சு வழியுது. எல்லா ஃபேமிலி கோட்லயுமே எல்லாம் சின்ன வயசுல 30-35 வயசுக்குள்ள அவ்வளவு வரிசையா இருக்குது. இரணியல்ல ஃபேமிலி கோர்ட் ஒரு மேரத்தான் போறோம் நினைக்கிறேன் வீக்லி ஒன்ஸ். அங்க பாத்தீங்கன்னா கோர்ட் உள்ள அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க பெண்கள். அவசரமா வாழ்க்கை, அவசரமா கல்யாணம் ஓட வேண்டியது, அவசரமா எனக்கு 18 வயசு ஆகும், 18 வயசு முடிஞ்சு 3 நாள் ஓடி போயிட்டு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்குது. எப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவசரமா வாழ்க்கை, அவசரமா அந்த இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி இன்ஸ்டன்டா கல்யாணம் பண்ண வேண்டியது, இன்ஸ்டன்டா பிள்ளை வேண்டியது, அந்த அதை டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியது அடுத்த அப்படி ஒரு கலாச்சாரமா ஆயிட்டு. அது உணவு கூட எல்லாத்தையும் அந்த உணவு விஷயங்கள் வந்து நம்ம சொல்றதா இருந்தா கொரோனா காலத்துல நம்ம இந்தியா மற்ற நாடுகளோட அந்த ரேஷியோ பாதிப்பு திறன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா, நம்ம இந்தியாவோட பாதிப்பு திறன் வந்து கம்மியா இருந்துச்சு. காரணம் என்னன்னா நம்மளோட கிளைமேட்டும் நம்மளோட உணவு பழக்கங்கள். இந்த உணவு பழக்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஒரு பாரம்பரியமான உணவுகள் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். அந்த கொரோனா டைம்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காத, அதை குடிக்காத, இது அது இல்ல, அது உடல் கேடு, இது அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப எல்லாம் பழைய கொடி கதவை தொடங்கி அந்த மாதிரி இப்ப எல்லாம் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து நாம எல்லாமே ஒரு ஜங்க் ஃபுட் விஷயங்களுக்கு போயிட்டோம், மோசமான உணவு வகைகளுக்கு போயிட்டோம். இந்த உணவு வகைகள் பொதுவாக தெரிஞ்சுடுங்க. இந்த கறிக்கோழி எல்லாம் பாத்துருக்கீங்களா? முழுசா உயிரோட கறிக்கோழி பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? சேவக்கோழி எப்படி இருக்கும், பொட்டக்கோழி எப்படி இருக்கும்? சேவக்கோழிக்கு பூ இருக்கும், பொட்டக்கோழிக்கு பூ இருக்காதா? கறிக்கோழி அப்ப நீங்க பாக்கல. கறிக்கோழி பாத்தீங்கன்னா சேவக்கோழிக்கும் கொண்டு இருக்கும், பொட்டக்கோழிக்கும் கொண்டு இருக்கும். எதுக்கு சேவக்கோழி எது பொட்டக்கோழிக்கும் தெரியாது. அப்ப அதை சாப்பிட மனுஷன் எப்படி இருப்பா? அப்ப அதை சாப்பிட மனுஷன் எப்படி இருப்பா? அப்ப எப்படி இருப்பா? பாத்துருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல 10 நின்று கும்மி அடிக்கும், சிக்னல்ல 2 ஒரு 10 நின்று கும்மி அடிக்கும். பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? இதெல்லாம் எப்ப பாத்தீங்க? ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா? எங்கயாவது ஊருக்கு 1-2 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதாவது திருநங்கைகள் திருநங்கைகள் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அங்க 10 நின்று கும்மி அடிக்குது. டாஸ்மாக் வாசல்ல நின்று 2 தலை தடவி நிக்குது. அவங்க ரோடு 2 அடி கொடுக்குது. சிக்னலுக்கு போனா அங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. இப்படி அவங்க ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம இந்த கறிக்கோழி வகைகள். ஹார்மோன் வந்து நம்ம அதுவே ஆண் எது பெண் எதுன்னு தெரியாத கறிக்கோழி எதுவும் சாப்பிட்டா நம்ம ஆண்களா இருந்தா பெண்
பெண்ணா மாறுவாங்க, பெண்ணா இருந்தா ஆணா மாறுவதற்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு அதுல உள்ள அவ்வளவு கெமிக்கல் ஐட்டங்கள் வச்சு அதை வளர்க்குறாங்க 40 நாளையில. அதனால நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகுது. இந்த என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட பரவாயில்ல, டெய்லி தொண்டைக்குள்ள இந்த சிக்கன் பீஸ் போகணும் அப்படின்னு பீஸ் போயிருவேன். அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் விட்டுட்டு பாரம்பரிய உணவுகள் நிறைய அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு உள்ள உணவுகள் வச்சிருப்பாங்க. ஆனா அதை விட்டுட்டு அதுதான் நம்மளோட ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உணவு விஷயங்கள் நினைக்கிறீங்க. அந்த விஷயங்களை விட்டோலிங்க. இந்த மாதிரி உணவு உடை எல்லா இது விஷயங்களையும் கொஞ்சம் நம்ம பாரம்பரிய விஷயங்களை நீங்க மனசுல வச்சு எல்லாருமே இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு நகைச்சுவையாக சொல்லி வாழ்க்கை ஒரு கலந்து கொண்டு நிறைந்த ஒரு மக்கள் நிறைந்த மேடுபள்ளம் நிறைந்த ஒரு பாதையாகத்தான் இருக்கும். அதை நாம் கடந்து வந்தால் நமக்கு இந்த ஒரு பாதை ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த இடத்தை நோக்கி அனைவரும் நீங்கள் முன்னோக்கி நடை போட வேண்டும் என கேட்டுக்கொண்டு எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையை இட்லி போன்று வெண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் தோசை போன்று தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றும், எப்படி அடித்து துவைத்தாலும் புரோட்டா போன்று இருக்க வேண்டும் என்றும், நீங்கள் எப்படி சுத்தி வளைத்து பேசினாலும் ஜாங்கி போன்று இருக்க வேண்டும் என்றும், நூடுல்ஸ் போன்று இழுபதியாக இல்லாமல் மொத்தத்தில் இனிக்கும் டிகிரி காப்பி கொண்டு உங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு ஒரு டாக்டர் இருந்தார்னா எங்கேயாவது ரெண்டு பேரு கீழே வந்து ஒரு 2 பேஷண்ட் வரமாட்டாங்க எதிர்பார்க்கிற நேரத்துல, ஒரு வக்கீல் இருந்தார்னா யாராவது 2 பேர் அடிபட்டு நமக்கு 2 கிளைண்ட் வரமாட்டாங்க நினைக்கிற நேரத்துல எல்லை காவலர்களாக பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கிற எல்லை காவலர்கள் நம்ம இங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம நாடு சுபிட்சமா இருக்கணும்னா நமக்காக இன்ப துன்பங்களை விட்டு குடும்பத்தை மறந்து எல்லைகளில் காவலருக்கும் எல்லை காவலர்களையும் எங்களை போன்ற உள்ளூர் காவலர்களாகிய எங்களை போன்றவர்களை உள்ளூரில் நமது மக்களுக்கும் நமது கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்று எங்கள் குடும்பத்தை மறந்து உங்களுக்காக பணி செய்து எங்களை காணும் போது நீங்கள் ஒரு கணமேனும் நினைத்து பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.